السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய மாணவ மாணவிய கண்மணிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் நாம் அல் ஃபௌசுல் கபீர் என்ற கிதாபை படிக்க இருக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த கிதாபு அஃதலுல் உலமா 2ஆம் ஆண்டு பாடத்திட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு கிதாபாக இருக்கின்றது. இதனை நமது ஜாமியத்துர் ரகீப் அல் இஸ்லாமியாவின் சார்பாக, ரகீப் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக இந்த பாடங்கள் வெளியிடப்பட இருக்கின்றது. உங்களில் யாரும் இந்த அறக்கட்டளைக்கு உதவி செய்ய முன்வர விரும்பினால் அதனுடைய வங்கி விவரங்கள் இங்கு தரப்பட்டுள்ளது. தாங்கள் தாராளமாக உதவி செய்யுங்கள். அதனுடைய QR ஸ்கேன் கோடும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு தாங்கள் ஆதரவு தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் பரக்கத்து செய்வானாக. ஆமீன். அருமையானவர்களே, அல் ஃபௌசுல் கபீர் என்பது கிதாபினுடைய ஒரு பெயர். இதற்கு அர்த்தம் என்றால் மிகப்பெரிய வெற்றி என்று அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். இந்த கிதாபை நாம் படிப்பதின் மூலமாக தப்சீருடைய கலையில், குறிப்பாக உசூலு தப்சீர் என்ற அந்த அடிப்படை கலையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்மால் இன்ஷா அல்லாஹ் அடைய முடியும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில்தான் இதற்கு நூல் ஆசிரியர் அவர்கள் அல் ஃபௌசுல் கபீர் என்று பெயரிட்டுள்ளார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்றைய பாடத்திலே நாம் தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், கலை அறிமுகம் மற்றும் நூல் அறிமுகம். ஃபிஹ்ரிசு மௌதுஆத்தி அல் ஃபௌசுல் கபீர், அதாவது அல் ஃபௌசுல் கபீர் என்ற இந்த கிதாபினுடைய தலையங்கங்களின் அட்டவணை, பொருளடக்கம், இவைகளை இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்திலே நாம் தெரிய இருக்கின்றோம். அருமையானவர்களே, முதல் கட்டமாக கலை அறிமுகம் குறித்து சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். உசூலு தப்சீர், இதற்கு தமிழில் மொழிபெயர்ப்பது என்றால் இப்படி மொழிபெயர்க்கலாம்: விளக்க உரை சான்று விதிகள். விளக்க உரை என்பது எதை குறிக்கும் அப்படின்னா, இங்க அல் குர்ஆனுக்கான அந்த விளக்க உரையை குறிக்கும். அப்ப அந்த விளக்க உரை கொடுப்பதற்கென்று சான்று விதிகள் உள்ளது, அடிப்படை விதிகள். இந்த அடிப்படை விதிகளை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் குர்ஆனுக்கு சரியான தப்சீரை நம்மால கொடுக்க முடியும். இந்த அடிப்படை விதிகள் தெரியாம குர்ஆனுக்கு ஒருத்தர் தப்சீர் கொடுக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. அதற்குத்தான் ஒரு கலையை அறிஞர் பெருமக்கள் முற்காலத்திலேயே ஏற்படுத்தியுள்ளார்கள். அந்த கலைக்கு பெயர்தான் உசூலு தப்சீர். இன்னும் மற்ற சில பெயர்களும் இதற்கு உள்ளது. பிரபலியமாக உசூலு தப்சீர் என்ற இந்த பெயர் ரொம்ப பிரபலியமானது. இப்போ உசூல் என்பது பற்றிய, ஏன்னா தப்சீரை பற்றி பெரும்பாலும் நமக்கு தெரியும். தப்சீர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்திலையும் உங்களுக்கு ஓரளவு அது குறித்த செய்திகள் தரப்படும். இருந்தாலும் உசூல், அந்த தப்சீருக்கு அடிப்படை என்ன, அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். அல் உசூலு ஜம்உ அஸ்லின், அசுல் என்பதனுடைய பன்மைதான் அல் உசூல் என்பது. வஹிய, இன்னும் அதுவாகிறது. இந்த ஹியாவுடைய லமீர் அந்த உசூலின் பக்கம் மீட்டிக்கொள்ள வேண்டும். ஃபில் லுகதி, அகராதியிலே இபாரத்துன் அம்மா யஃப்தகிரு இலைஹி, இந்த ஹீயுடைய லமீர் இந்த மாவின் பக்கம் மீட்டிக்கொள்ள வேண்டும். இபாரத்துன், அது ஒரு வாசகம். அதன்பால் தேவையாகும், எதுவெல்லாம் அதன்பால் தேவையாகுமோ அத்தகைய ஒன்றை தொட்டும் உள்ள ஒரு வாசகம்தான் அல் உசூல் என்பது. அதாவது ஒவ்வொன்றும் அதன் அளவில் தேவையாகும். வலா யஃப்தகிரு ஹுவ இலா கைரிஹி, ஆனால்
இன்னும் அதுவுமோ இலா கைரிஹி அது அல்லாத ஒன்றின் பக்கம் தேவையாகாது. அதாவது இந்த எதன் பக்கம் மற்றவைகளெல்லாம் தேவையாகுமோ, ஆனால் அதே சமயத்தில் அது மற்றதன் பக்கம் தேவையாகாது. இப்படி ஒரு ஸ்தானம், ஒரு அந்தஸ்து எதற்கு இருக்கிறதோ அதை வந்து நம்ம வந்து என்ன செய்வோம், என்ன சொல்லுவோம், அசல் என்று, அதனுடைய பன்மையாக உசூல் என்று சொல்லுவோம். இப்போ உசூலு தப்சீர், தப்சீருடைய உசூல் அடிப்படை கலை அப்படின்னு ஏன் இந்த கலைக்கு பெயரிடப்பட்டது என்றால், தப்சீர் என்ற அந்த கலையை ஒருத்தர் தெரியணும் அப்படின்னா அவருக்கு இந்த கலை தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த கலையின் பக்கம் நாம் தேவையாகிறோம். ஏன் தேவையாகிறோம்? தப்சீர் கலையில் தேர்ச்சி அடையணும் அப்படின்னா உசூலு தப்சீர் என்ற கலையை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது வந்து மற்றதன் பக்கம் தேவையாகாது, மற்றவைகள் இதன் அளவில் தேவையாகும். இதற்கு தான் அல் உசூல், அசல் என்று சொல்லப்படும். அப்போ அசல் உசூலுடைய அந்த அடிப்படை விஷயத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். உதாரணமாக ஒரு வீடு கட்டப்படுது என்றால் அந்த வீட்டுக்கு அடிப்படையாக உள்ள ஒன்று என்னது அப்படின்னா அஸ்திவாரம்னு சொல்லுவாங்க. அந்த அஸ்திவாரம் சரியாக இருந்தால்தான் அந்த வீட்டினுடைய கட்டிட அமைப்புகள் உறுதியாக இருக்கும். அஸ்திவாரம் சரியில்லை அப்படின்னா வீட்டினுடைய கட்டிடம் பலகீனப்பட்டு விடும். அப்போ அந்த வீட்டுக்கு தேவையானது அஸ்திவாரம். வீடு சரியாக அமையணும் அப்படின்னா அஸ்திவாரம் சரியாக இருக்கணும். இப்போ அந்த அஸ்திவாரம் வந்து இன்னொன்றின் பக்கமோ அல்லது இந்த வீட்டின் பக்கமோ தேவையாகுமா என்றால் தேவையாகாது. வீடு சரியாக உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் அஸ்திவாரம் உறுதியாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க, இபாரத்துன் அம்மா எஃப்தகிரு இலைஹி, அதன்பால் எல்லாம் தேவையாகும். வலா எஃப்தகிரு ஹுவ இலா கைரிஹி, அது அல்லாத மற்றதன் பக்கம் இது வந்து தேவையாகாது. அதனால் புரிந்து கொள்ள வேண்டும். ஒல் அசுலு, இன்னும் அசுல் என்பதாகிறது மா யஸ்புத்து ஹுக்குமுஹு பினப்சிஹி. மா இன்னொரு விளக்கமும் நமக்கு அசல் என்பதற்கு தராங்க. யஸ்புத்து அது தரிபடும், ஹுக்குமுஹு யஸ்புத்துடைய ஃபாயில் வந்து அதனுடைய சட்டம் தரிபடும். இந்த ஹூ உடைய லமீர் வந்து இந்த மாவின் பக்கம் மீட்டிக்கொள்ள வேண்டும். பினப்சிஹி தானாகவே. அதாவது சட்டங்களை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அசல் உசூல் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஃபரஉ ஃபுரூஉ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபரஉ ஃபுரூஉ அப்படின்னா பிரிவு சட்டங்கள், கிளை சட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுல இருந்து பிரிந்து வரும், கிளையாக ஆகும் அப்படின்னா இந்த அசல் உசூல் என்ற அந்த சட்டங்கள்ல இருந்து கிளையாக பிரிந்து வரும். அப்ப இந்த ஃபரஉ ஃபுரூஉ சட்டங்கள் வந்து எதுல இருந்து எடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா இந்த அசல் உசூலுடைய சட்டங்கள்ல இருந்தா எடுக்கப்படும். சரி, இந்த அசல் உசூலுடைய சட்டங்கள் எதுல இருந்து எடுக்கப்படுது? அதாவது அடிப்படை சட்டங்கள், விளக்க உரை, சான்று விதிகள். இந்த சான்று விதிகள் எங்க இருந்து எடுக்கப்படுது அப்படின்னு கேட்டா இது தானாகவே அதனுடைய சட்டம் தரிபடும். இந்த சட்டத்தை இன்னொன்னுல இருந்து எடுக்க முடியாது. புரியுதா? இந்த சட்டத்தை இன்னொன்னுல இருந்து எடுக்க முடியாது. இதுவெல்லாம் மார்க்க அறிஞர்கள், வல்லுநர்கள் இந்த சட்டங்களை எல்லாம், சான்று விதிகளை நியமிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த விதிக்கு உட்பட்டு வரும் பொழுதுதான் அதனுடைய பிரிவு சட்டங்கள், கிளை சட்டங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த அசல் உசூலுடைய சட்டங்களுக்கு நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, இதற்கு ஒரு தனியாக ஒரு சான்றை நம்ம தேட முடியாது. இது ஒன்று புரிந்து கொள்ளணும். அப்படியே ஒரு கால் நாம் இதற்கு ஒரு சான்று தேடுவது என்றாலும் தேட முடியும். எங்க அப்படின்னா குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்து தான் இதையும் நம்முடைய அறிஞர் பெருமக்கள், சட்ட வல்லுநர்கள் நியமித்து இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அசல் என்பதற்கான யதார்த்த நிலை. வயுபுனா அலைஹி கைருஹு, அந்த அசலின் மீது அது அல்லாத மற்றவைகள் கட்டமைக்கப்படும். இப்போ மற்றவைகள் அப்படின்னு சொன்னா மற்ற பிரிவு சட்டங்கள், கிளை சட்டங்கள், இவைகள் எல்லாம் அதன் மீது கட்டமைக்கப்படும், உருவாக்கப்படும். ஒதாலிக்க, இன்னும் அதுவாகிறது. அதாவது இந்த அசலின் மீதுதான் மற்றவைகள் கட்டமைக்கப்படும் என்ற அந்த நிலையாகிறது. லிஅன்ன இல்ம உசூலி தப்சீரி,
உசூலு தப்சீர் என்ற இந்த கல்வியாகிறது நிச்சயமாக இந்தல் உசூலியின் உசூலியின்களிடத்திலே அடிப்படை சான்று விதி வல்லுநர்கள், உசூலியின் என்றால் அடிப்படை சான்று விதி வல்லுநர்கள் என்பது பொருள், அவர்களிடத்திலே ஹுவ அது மாயுபுனா அலைஹி தப்சீரு, இந்த உசூலு தப்சீரின் மீதுதான் தப்சீர் என்ற இந்த கலை கட்டமைக்கப்படுகிறது. ஹுவ அதுவாகிறது, மா ஒன்றாக இருக்கும், உசூலு தப்சீர் என்பது யுபுனா அலைஹி அத்தப்சீரு, தப்சீர்னா குர்ஆனுக்கு விளக்க உரை. அப்ப அந்த தப்சீர் என்பது இதன் மீது, இந்த ஹீயுடைய லமீர் இந்த மாவின் பக்கம் மீட்டிக்கொள்ளணும், இந்த மாவை கொண்டு கருத்து உசூலு தப்சீர். அப்ப தப்சீர் என்ற அந்த கலை அதன் மீது தான் கட்டமைக்கப்படும். அப்ப இதை வச்சு பார்க்கும் பொழுது யுபனா அலைஹி கைருஹு அப்படின்னு அசலுக்கு ஒரு விளக்கம் தந்தாங்க பாருங்க, ரெண்டு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. மா யஸ்புத்து ஹுக்முஹு பினஃப்ஸிஹி வ யுபனா அலைஹி கைருஹு. அப்ப இது இந்த விளக்கம் இந்த உசூலு தப்சீருக்கு பொருத்தமா எடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது உசூலு தப்சீர்ல உள்ள இந்த சட்ட விதிகள் சான்றுகள் எல்லாம் தானாகவே ஏற்படுத்தப்பட்டது, இன்னொன்றை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்படலை. ஏன் இதை உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இந்த கலையை அடிப்படையாக வைத்து தான் தப்சீர் என்ற கலை கட்டமைக்கப்படுகிறது. ஹஸ்ப கவாயிதிஹி வ மனாஹிஜிஹி, அதனுடைய சட்டங்களை பொறுத்து, இன்னும் அதனுடைய வழிமுறைகளை பொறுத்து. மனாஹிஜ் நஹஜ் அம்சங்கள், வழிமுறைகள் என்று சொல்லப்படும், அவைகளை கவனத்தில் கொண்டு தப்சீர் என்ற கலை இந்த உசூலு தப்சீரின் மீது கட்டமைக்கப்படுகிறது. ஹைர். அப்போ அசலு உசூலுடைய விளக்கங்களை நாம் இங்கே தெரிந்து கொண்டோம். சுருக்கமாக உங்களுக்கு இங்கே தமிழில் தரப்படுது, உசூல் தப்சீர் என்பது அல் குர்ஆன் விளக்க உரையை சரியான முறையில் புரிந்து கொள்ள பயன்படும் அடிப்படை விதிகள், நெறிமுறைகள் மற்றும் ஒழுக்கங்களை குறிக்கும். இந்த உசூலு தப்சீரை தெரியாதவர்கள் தான் குர்ஆனுக்கான விளக்கத்தில் ஒழுக்கத்தை மீறி அவர்கள் விரும்பியவாறு தன்னுடைய மன விருப்பத்திற்கேற்ப பல கருத்துக்களை அவர்கள் கொண்டு வருவார்கள். நம்ம காரணம் என்ன அப்படின்னா, அந்த உசூலு தப்சீர் என்ற அந்த கலை சார்ந்த அறிவு ஞானம் அவர்களிடத்துல இல்லை என்பது தெளிவாகிறது. ஹைர். அருமையானவர்களை, அப்போ கலை குறித்த ஒரு சில முக்கியமான தகவல்களை நாம் இங்கே தெரிந்து கொண்டோம். உசூலு தப்சீரில் உசூல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தப்சீர் என்பது ஓரளவு நமக்கு தெரியும், இன்ஷா அல்லாஹ் அதை பற்றியும் நம்ம பின்னாடி பார்ப்போம். அல் ஃபௌசுல் கபீர் என்ற இந்த நூல் குறித்து இன்னும் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டுதான் நூல் ஆசிரியர் அவர்கள் தங்களுடைய கிதாபிற்கு அல் ஃபௌசுல் கபீர் என்ற இந்த பெயரை வைத்துள்ளார்கள். இன்னல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ذلكல் ஃபௌசுல் கபீர். இந்த வசனம் சூரத்துல் புரூஜில் 11வது வசனமாக இடம்பெறுகிறது. இந்த வசனத்தினுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய அத்தகையவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்காக சுவனங்கள் இருக்கிறது, அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த பாக்கியம்தான் தாலிகல் ஃபௌசுல் கபீர், இதுதான் மிக பெரிய ஒரு வெற்றியாக இருக்கிறது என்று அல்லாஹு சுட்டிக்காட்டுகின்றான். இதை காரணமாக வைத்துதான் முசன்னிப் அவர்கள் தங்களுடைய கிதாபிற்கு அல் ஃபௌசுல் கபீர், மகத்தான வெற்றி, மிகப்பெரிய வெற்றி, அப்போ இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்க வேண்டும், அதற்கு குர்ஆன் தான் நமக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்றது. அப்போ அந்த அல் குர்ஆனுக்கு அடிப்படை சட்ட விதிகளை வகுத்து கொள்வோமே ஆனால் அதை நாம் தெரிந்து கொண்டால் குர்ஆனை நம்மால் சரியான முறையில் அணுக முடியும். மேலும் அருமையானவர்களே, பெரும் பெரும் அறிஞர்கள் இந்த நூல் குறித்து மதிப்புரைகள், அணிந்துரைகள் இதையெல்லாம் அவர்கள் செய்து இருக்கின்றார்கள். இந்த கிதாபினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த கிதாபினால் என்னென்ன பிரயோஜனங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் நமக்கு பல அறிஞர்களும் குறிப்பிட்டுள்ளார்கள். அதை பற்றிய தகவலும் இந்த கிதாபினுடைய ஆரம்பத்திலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன. மேலும் அருமையானவர்களை, இந்த கிதாபு ஆரம்பத்தில் பாரசீக மொழியில்தான் முதலில் தொகுக்கப்பட்டு இருந்தது. பாரசீக மொழியில் இருந்துதான் அது அரபு மொழியில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த கிதாபிற்காக வேண்டி விரிவுரைகளும் வழங்கப்பட்டு இருக்கிறது. அல் அவுனுல் கபீர் என்ற பெயரில்
இதற்காக வேண்டி விரிவுரை தரப்பட்டு இருக்கின்றன. இப்பொழுது நூல் ஆசிரியர் குறித்த சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அபு அப்துல் அசீஸ், இவங்களுக்கு அப்துல் அசீஸ் உடைய தந்தை என்ற ஒரு புனைப்பெயரும் குனியத், அவர்களுக்கு ஒரு குனியத்தும் இருக்கிறது. குத்துபுத்தீன் என்ற பட்டப்பெயர் இருக்கிறது. வலியுல்லா என்ற பட்டப்பெயரும் இருக்கின்றது. தீனுடைய மையம், இன்னும் அல்லாஹினுடைய நேசர் என்ற சிறப்பை பெற்று இருக்கின்றார்கள். அவங்க பெயர் அஹமத் இப்னு அப்துர் ரஹீம். அப்துர் ரஹீம் உடைய மகனார் அஹமத் என்பவர். அல் ஃபாரூகி என்றால் ஃபாரூக் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வம்சத்தில் வரக்கூடியவர்கள். திஹ்லவி டில்லியை சார்ந்தவர்கள், அல்ல இந்திய நாட்டை சார்ந்தவர்கள். ஒளித ஃபி அஹதி ஆலம்கீரி, ஆலம்கீரி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அவுரங்கசீப் என்ற அந்த மாமன்னருடைய அந்த ஆட்சி காலத்திலே தான் இவர்கள் பிறந்தார்கள். ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு சொன்னா 1114ஆம் ஆண்டு. துஃபிய இலா ரஹமத்தில்லா, அல்லாஹினுடைய அருளின் பக்கம் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அதாவது அவர்கள் மரணமான ஆண்டு ஃபில் முஹர்ரம், முஹர்ரம் மாதம் 1176வது ஆண்டு ஹிஜ்ரி. டில்லி என்ற அந்த நகரத்திலேயே அவர்கள் மரணித்துள்ளார்கள் என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எல்லா கலைகளிலும் அவர்கள் பல நூற்களை தொகுத்துள்ளார்கள், கிதாபுகளை தொகுத்துள்ளார்கள். குறிப்பாக ஹதீஸுடைய கலை, தப்சீர் மற்றும் அதனுடைய உசூல் சார்ந்த கலைகளில் பல கிதாபுகளை அவர்கள் தொகுத்துள்ளார்கள். அல் ஃபுர்கான் அல் ஹமீத் என்ற ஒரு கிதாபு இலல் லுகத்தில் ஃபாரிசியா அலா ஷாக்கிலத்தின் நதுமின் அரபி கதிரில் கலாமி ஒ ஹுசூஸில் லஃப்தி ஒ உமூமிஹி பிஃபத்ஹிர் ரஹ்மான், அதற்கு என்னது ஃபத்ஹுர் ரஹ்மான் என்று அவர்கள் பெயர் சூட்டியும் உள்ளார்கள். அதே போல அல் ஃபௌசுல் கபீர் ஃபி உசூலி தப்சீர் பில் ஃபாரிசியா, ஃபாரிசி மொழியில். அதற்கு பிறகு அது அரபியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அல் முசவ்வா ஷர்ஹுல் முஅத்தா என்ற கிதாபு தொகுத்திருக்கிறாங்க. அல் முசஃபா ஷர்ஹுல் முஅத்தா என்ற கிதாபு, இது ஃபாரிசி. மேலுள்ள கிதாபு அரபு மொழியில் உள்ளது. அல் இர்ஷாது இலா முஹிம்மாத்தி இல்மில் இஸ்னாத் என்ற கிதாபு நூலாசிரியர் அவர்கள் தொகுத்து இருக்கின்றார்கள். ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா, இதுதான் அவங்களுடைய கிதாபுகளிலே ரொம்ப பிரபலியமான ஒரு கிதாபு. ஃபி உசூல் தீன், தீனுடைய உசூல்களின் விஷயத்தில் ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா என்ற ஒரு கிதாபை அவர்கள் தொகுத்து இருக்கின்றார்கள். ஒஹுவ கிதாபுன் ஃபரீதுன் ஃபி பாபிஹி, இதனுடைய அம்சங்களை பொறுத்து பார்க்கும் பொழுது அது தன்னிகரற்ற ஒரு கிதாபாக இருக்கின்றது. அதற்கு முன்னாலும் அதற்கு பின்னாலும் இது போன்ற ஒரு பல கருத்துக்களை உள்ளடக்கிய, பல செய்திகளை, அறிவு ஞானங்களை உள்ளடக்கிய ஒரு கிதாபு தொகுக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு அம்சம் வாய்ந்தது தான் இந்த ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா என்ற இந்த கிதாபு. இக்துல் ஜீத் ஃபி அஹ்காமில் இஜ்திஹாதி வ தக்லீத், அல் இன்சாஃப் ஃபி பயானி சபபில் இக்திலாஃப், அல் முகத்திமத்து சனியா ஃபி இன்திசாரில் ஃபிர்கத்தி சுன்னியா என்ற கிதாபு, இசாலத்துல் ஹிஃபா அலா ஹிலாஃபத்தில் ஹுலஃபா என்ற ஒரு கிதாப் அவர்கள் தொகுத்து இருக்கின்றார்கள். குர்ரத்துல் ஐனைன் ஃபி தஃதீல் ஷைഖைன் அத்தஃஹீமாத்துல் இலாஹியா, இப்படியாக பல்வேறு கிதாபுகளை நூல் ஆசிரியர் அவர்கள் தொகுத்து இருக்கின்றார்கள். கூறிய முசன்னிஃப் அவர்கள் ஹனஃபி மதுஹபை தழுவி தங்களினுடைய அந்த வணக்க வழிபாடு முறைகள், தீனுடைய செயல்பாடுகளை அவர்கள் ஆக்கி கொண்டார்கள். பெரிய தன்னிகரற்ற ஒரு ஆலிம், பெருந்தகையாக, அறிஞராக இருந்தாலும் அவர்கள் ஒரு சிறு ஒரு ஜான் அளவுக்கு கூட அவங்க என்ன செய்யலை, இந்த மதுஹபை விட்டு அவர்கள் பிறளவில்லை. எல்லாம் இப்படியான ஒரு கிதாபை தான் நமக்கு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்து இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாபை நாம் நல்ல முறையில் படித்து அதனை நிறைவு செய்ய வேண்டும். தப்சீருடைய கலை சார்ந்த அடிப்படை விதிகளையும் நாம் நல்ல முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வாருங்கள், ஃபிஹ்ரிசு மௌசூஆத்தி அல் ஃபௌசில் கபீர், ஃபௌசுல் கபீருடைய தலையங்கங்களின் பொருளடக்கம். அருமையானவர்களே, நூல் ஆசிரியர் அவர்கள் இதில் இந்த கிதாபில் 5 முக்கியமான பாபுகளை கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு பாபின் கீழையும் பல்வேறுபட்ட ஃபசுல்கள், 1, 2க்கு மேற்பட்ட ஃபசுல்களையும் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். அப்போ இந்த 5 முக்கியமான பாபுகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால்
நம்ம படிக்க இருக்கிற இந்த கிதாபுல இன்னென்ன விஷயங்கள்லாம் தான் நம்ம படிக்க போறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். மகாசிது ஹாதிஹி ரிசாலத்தி முன்ஹசிரத்துன் ஃபி ஹம்சத்தி அபுவாபின். இன்னும் இந்த சிறு தொகுப்பினுடைய நோக்கங்கள் முன்ஹசிரா, அது கட்டமைக்கப்படுகிறது, மட்டிடப்படுகிறது, ஹசுர் செய்யப்படுகிறது 5 பாபுகளிலே. அல் பாபுல் அவ்வல், முதல் பாபாகிறது ஃபி பயானில் உலூமில் ஹம்சா, 5 கல்விகளை விளக்குவதிலே உள்ளதாக இருக்கும். 5 முக்கியமான இல்மோ, அதை பற்றி நூல் ஆசிரியர் அவர்கள் அல் பாபுல் அவ்வல்ல சொல்றாங்க. அல்லத்தி எத்தகைய 5 கல்விகள் என்றால் எதுல்லு அலைஹல் குர்ஆனுல் அதீமு நஸ்ஸன், தெளிவாக நஸ்ஸாக சான்றாகவே மகத்தான இந்த குர்ஆன் அதன் மீது அறிவிக்கிறதே, அத்தகைய அறிவிக்குமே அத்தகைய 5 கல்விகள். وَكَأَنَّ نُزُولَ الْقُرْآنِ, இன்னும் எதை போலவென்றால் இந்த குர்ஆனுடைய நுசூல் ஆகிறது, நிச்சயமாக குர்ஆன் இறங்குதல் ஆகிறது, பில் அசாலதி, அடிப்படையை கொண்டு, கான லிஹாதல் கர்தி, இந்த நோக்கத்திற்காக வேண்டி ஆகிவிட்டது என்பதை போல அது இருக்கும். அதாவது இந்த குர்ஆன் எதற்காக வேண்டி இறங்கியது, இந்த 5 வகையான இல்முகளுக்காக வேண்டிதான் இந்த குர்ஆன் இறங்கியிருக்கிறது என்பதையும் அது நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கின்றது, அந்த குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம். இப்போ அல் பாபுல் அவ்வல்ல நம்ம தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அல் உலூமுல் ஹம்சா என்ன, அதை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் தெரியணும். அல் பாபு சானி, இரண்டாவது பாபு, ஃபி பயானி வுஜூஹில் ஹஃபாஇ ஃபி மஆனி நظ்மில் குர்ஆனி, குர்ஆனை கோர்ப்பதின் அர்த்தங்களிலே, நலும் அப்படின்னா கோர்த்தல், தொகுத்தல் என்றும் கூட அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். குர்ஆனை அதே போல இங்க நலும் என்பதை கொண்டு குர்ஆனுடைய வசனங்கள் என்றும் சொல்லலாம். குர்ஆனினுடைய வசனங்களின் அர்த்தங்களிலே மறைந்திருக்கக்கூடிய அந்த வகைகளை விவரித்தல். அதாவது சில வசனங்களினுடைய கருத்துக்கள் வெளிரங்கமாக புரிந்து கொள்ள முடியாது. அப்போ அதை பற்றி விளக்கக்கூடிய விஷயத்தில் அங்கே என்ன சரியான கருத்தாக இருக்கும் என்பதை விவரித்து தரக்கூடிய விஷயத்தில் இந்த இரண்டாவது பாபு அமைந்திருக்கிறது. பின் நிஸ்பத்தி இலா அஹ்லி ஹாதல் அஸ்ரி, இந்த காலத்தில் உள்ளவர்களின் பக்கம் இணைப்பது கொண்டு. அதாவது முற்காலத்தில் உள்ளவர்கள் என்று கருத்தல்ல, இன்றைய காலத்தில். ஏன்னா காலங்கள் பின் செல்ல அடிப்படையான விஷயங்களை விட்டும் நாம் தூரமாகும். அப்போ அதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி அதில் மறைந்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை எப்படி புரிந்து கொள்வது, அதை விவரிக்கக்கூடியதாக இந்த அல் பாபு சானி, இரண்டாவது பாபு இருக்கிறது. இன்னும் அந்த மறைவான அந்த கருத்தை, மறைந்திருக்கக்கூடிய அந்த கருத்தை நீக்குவதிலே பி அவுலாஹி பயானின், ரொம்ப தெளிவாக உள்ள அந்த பயானை கொண்டு மறைவான அந்த கருத்துக்களை நீக்கி தரக்கூடிய விஷயத்தில் இந்த இரண்டாம் பாபு அமைந்திருக்கிறது. சுருக்கமாக சொல்ல வருவது என்னவென்றால், இந்த இரண்டாம் பாபுல, இந்த இரண்டாவது பாபில் குர்ஆனினுடைய வசனங்களின் கருத்துக்கள் எது ரொம்ப மறைமுகமாக இருக்கிறதோ, சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றதோ, அப்படிப்பட்ட கருத்துக்களை அது சார்ந்த சில வசனங்களை மேற்கோள் காட்டி அடையாளப்படுத்தி நூல் ஆசிரியர் அவர்கள் இதற்கு இதுதான் கருத்து அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, விவரிப்பார்கள். அல் பாபு சாலிசு, மூன்றாவது பாபு வாங்க, ஃபி பயானி லதாயிஃபி நظ்மில் குர்ஆன், குர்ஆனினுடைய அந்த தொகுப்பின் நுணுக்கங்களை பயான் செய்வதில், விவரிப்பதிலே இருக்கிறது. குர்ஆனினுடைய அந்த வாசக அமைப்புகள், குர்ஆனினுடைய அந்த வசன அமைப்புகள் எப்படி இருக்கிறது, அதனுடைய நுட்பங்களை நமக்கு விவரித்து தரக்கூடியதாக இந்த மூன்றாவது பாபு அமைந்திருக்கிறது. வஷரஹி உஸுலூபிஹில் பதீஇ, குர்ஆனுடைய தனித்துவமிக்க இலக்கண இலக்கியங்களின் போங்குகளை விவரிக்கும் விஷயத்திலே, அதையெல்லாம் விவரித்து தரக்கூடிய விஷயத்திலே இந்த மூன்றாவது பாபு இருக்கிறது. பிகத்ரி தாக்கத்தி வல் இம்கானி, அதாவது நம்ம ரொம்ப ஆழமாக இறங்க முடியாது. பிகத்ரி தாக்கா, சக்தியின் அளவுக்கு உட்பட்டு, ஒல் இம்கானி, சாத்தியக்கூறுகளின் அளவிற்கு உட்பட்டு, அதை கொண்டு, நம்முடைய தாக்கத்துல் பஷரியா என்று சொல்லுவார்கள், மனித அந்த சக்திக்கு அப்பாற்பட்டு என்ன செய்ய முடியாது, நம்ம அதை விவரிக்க முடியாது. அப்போ மனித சக்திக்கு உட்பட்டு எவ்வளவோ அதனுடைய
நூதனமான அந்த போங்கு முறைகளை தெளிவுபடுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு நூலாசிரியர் அவர்கள் இந்த அல் பாபு சாலிஸ் என்ற இந்த மூன்றாவது பாபில விவரிக்கின்றார்கள். அல் பாபு ராபிஉ, நான்காவது பாபு ஃபி பயானி மனாஹிஜில் தஃப்சீர், தஃப்சீருனுடைய வழிமுறைகளை விவரிக்கும் விஷயத்திலே இந்த நான்காவது பாபு இருக்கிறது. وتوضيح الاختلاف الواقع في تفاصيل الصحابة والتابعين, இன்னும் சஹாபாக்கள் இன்னும் தாபியீன்களினுடைய அந்த தஃப்சீர் விரிவுரைகளிலே நிகழக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகளை தெளிவுபடுத்தும் விஷயத்திலேயும் இந்த நான்காவது பாபு இருக்கிறது. அதாவது சஹாபாக்கள் தாபியீன்களுடைய தஃப்சீர்ல என்னென்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருக்கிறது, அது எதனால் ஏற்பட்டது, இதையெல்லாம் நமக்கு என்ன செய்வாங்க, தெளிவுபடுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல் பாபுல் ஹாமிசு, ஐந்தாவது பாபாகிறது. ஃபி ஸிக்ரி ஜும்லத்தின் ஸாலிஹத்தின், நல்ல ஜும்லா வாக்கியத்தை கூறுதல். மின் ஷர்ஹி கரீபில் குர்ஆன், கரீபுல் குர்ஆன் என்றால் கடினமான மஅனாக்களை விளக்குதல். அதாவது குர்ஆன்ல சில இடங்கள் விளங்குவதற்கு சிரமமான பகுதிகள், அதை கரீபுல் குர்ஆன் என்று சொல்லப்படும். அப்போ அந்த குர்ஆனினுடைய புதிய அமைப்பு கடினமான மஅனாக்களை விளக்குவதிலிருந்தும் நல்ல இணக்கமான சில ஜும்லாக்களை கூறும் விஷயத்தில் இருக்கிறது. வ அஸ்பாபின் நுசூல் அல்லத்தி யஜிபு ஹிஃபுதுஹா அலல் முஃபஸ்ஸிரி, இன்னும் அஸ்பாபுன் நுசூலில் இருந்தும், அஸ்பாபு நுசூல் அப்படின்னு சொன்னா வசனங்கள் இறங்குவதற்கான காரணங்கள், அப்போ அவைகளை விவரிக்கும் விஷயத்தில் இருந்தும் அழகான சில வாக்கியங்களை சொற்றொடர்களை கூறுவது. அல்லத்தி எத்தகைய அஸ்பாபு நுசூல் என்றால் ஏஜிபு ஹிஃபுதுஹா, அந்த அஸ்பாபு நுசூலை மனனம் செய்வது, பாதுகாப்பது, அலல் முஃபஸ்ஸிர், குர்ஆனுக்கு விரிவுரை தரக்கூடிய முஃபஸ்ஸிரின் மீது அவசியமாக ஆகுமே. அத்தகைய அஸ்பாபு நுசூலை விளக்கி தரும் விஷயத்தில் இருந்தும். வயம்தனிஉ வயஹ்ருமுல் ஹௌது ஃபி கிதாபில்லாஹி பிதூனிஹா, இந்த ஹாவுடைய லமீர் வந்து அஸ்பாபு நுசூலின் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த அஸ்பாபு நுசூலுடைய அந்த அறிவு ஞானம் இன்றி அல்லாஹினுடைய வேதத்திலே மூழ்குதல், ஹவுல் என்றால் மூழ்குதல், மூழ்குவது தடையாகும், இன்னும் ஹராமாகும். அத்தகைய இந்த வாவுடைய அத்துஃப் வந்து இந்த எஜிபுல வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த அல்லத்தி மௌசூல் வந்து மீண்டு வரும். அத்தகைய அஸ்பாபு நுசூல்களை விவரிப்பதில் இருந்தும் அழகான இணக்கமான சில வாக்கிய சொற்றொடரை சொல்லுவதிலே இந்த ஐந்தாவது பாபு இருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைய பாடத்திலே நாம் சொன்னது போன்று, அதாவது கலை அறிமுகம் குறித்து சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம். மேலும் நூல் அறிமுகத்தையும் நாம் தெரிந்து கொண்டோம். அதே போல அல் ஃபௌசுல் கபீரினுடைய தலையங்கங்கள் அதனுடைய பொருளடக்கத்தையும் நாம் தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாம் இன்னும் இது குறித்து சில கூடுதல் தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.